லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. மாயனை மன்னவட மதுரை மைந்தனை மாயனை மன்னவட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை தூரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமோ தரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாங்கினால் வாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் சேப்பேலோரம் பாவாய் தீயினில் தூசாகும் சேப்பேலோரம் பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்துல நம்ம பக்திமயமான ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீமன் நாராயணனை அழகழகா வர்ணிக்கிறான். அவ எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான்னு பார்த்தோம்னா, வியப்புக்குரிய செயல்களை செய்பவராம், மதுராபுரியில் அவதரித்தவராம், பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனா நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவராம், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவர்னு அழகா பாடுறா. தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவரா மட்டும் இல்லாம இவரது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவர்னு நம்ம கண்ணனை அழகா வர்ணிச்சு நம்ம தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் அவரை காண புறப்படலாம்னு கூப்பிடுறா. ஸ்ரீமன் நாராயணனை மனசில நிறுத்தி அவரது புகழை பாடினாலே போதுமாம். இந்த ஜன்ம பாவ பலன்கள், நம்ம பண்ணின்றிருக்கிற பாவ பலன்கள் எல்லாமே தீயினில் புகுந்த தூசு போல காணாம போயிடும்னு சொல்றா நம்ம ஆண்டாள். இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆண்டாள் கூறும் உபதேசம் என்னன்னா, உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும்னு சொல்றா. இது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைன்னும் சொல்றா. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் எவ்வளோ பெருமைன்னா, ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்தேனோன்னு சொல்லி பெருமைப்படுறாளாம். இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டியது குழந்தைகளோட முக்கியமான கடமைன்னு நம்ம ஆண்டாள் நாச்சியார் அறிவுறுத்துறான். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.